அண்மை செய்தி. கேரளாவிலிருந்து நெல்லைக்கு மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவின் மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டப்பட்டதால் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக பல்வேறு கண்டனங்களும் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் தற்போது கேரளாவிலிருந்து நெல்லைக்கு மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, ஏற்கனவே நெல்லை மாவட்டங்களில் பல பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அங்கு கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட லாரி யாருடையது? அந்த உரிமையாளர் யார்? விவரம் தெரிய வந்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புறநகர் பகுதியான சேரன் மகாதேவி, முக்குடல், சுளுத்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பாக சுத்தமல்லி மற்றும் உள்ளிட்ட 3 காவல் நிலையங்களில் 5 வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையாக கொண்டு சேலத்தைச் சேர்ந்த ஒரு லாரி இந்த கழிவுகளை கொட்ட பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த லாரி என்பது சுத்தமல்லி காவல்துறையினர் கைது பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது சுத்தமல்லி காவல் நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த லாரியின் உரிமையாளர் வண்டியின் அடிப்படையில் செல்லதுரை என்பது தெரிய வந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லதுரை மற்றும் அதனை ஓட்டிய ஓட்டுநரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும், விசாரணை அடிப்படையில் இந்த மருத்துவ கழிவுகள் எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனிப்படை சேலம் மற்றும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை இந்த மருத்துவ கழிவு விவகாரம் தொடர்பாக 5 வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுவரை 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதலாக இன்று மாலைக்குள் கூடுதலாக பல நபர்கள் கைது செய்யப்படலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை பல்வேறு கோணங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனிமேலும் இந்த லாரியின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் நடத்தக்கூடிய விசாரணையின் அடிப்படையில் மேலும் கேரளாவை சேர்ந்த ஏஜென்ட்கள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொண்டு வர உதவிய பலர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மருது, தற்போது நெல்லை மாவட்டத்தில் பல பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அபாயகரமானது அப்படின்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த மருத்துவ கழிவுகள் தற்போது அகற்றப்பட்டு விட்டதா? அதனை அகற்ற மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? தேசிய பசுமை தீர்ப்பாயம் பொறுத்தவரை அது 3 நாட்களுக்குள் கேரளா அரசு அகற்றப்பட வேண்டும் அல்லது அகற்றி அதனை உரிய இடத்தில் அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தது. இருந்தாலும் நேற்று கேரளாவை சேர்ந்த சுகாதாரத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு நடத்திய நிலையில் அது ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் இல்லை என தெரிவித்திருந்தாலும் கேரளாவில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகளோ அல்ல மருத்துவ கழிவுகளோ கொண்டு வருவது சட்ட ரீதியாக தவறான விஷயம். ஆகையால் உடனடியாக அது அகற்றப்பட வேண்டும் என நேற்றே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று ஆய்வு நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஆட்சியரிடம் ஆலோசனை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து கேரளா அதிகாரிகள் இன்று கேரளா அரசிடம் ஒரு அறிக்கை தாக்கல் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இந்த பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளை அகற்றுவது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரியும். தற்போது வரை அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் அந்த கழிவுகள் கொட்டப்பட்ட அந்த 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறையின் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அங்கு தொற்று பரவாமல் இருக்கும் வகையில் ஊராட்சி ஊழியர்கள் மூலம் அங்கங்க கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நீர்நிலைகள் பகுதிகளில் அதிக அளவு இந்த மருத்துவ கழிவுகள் என்பது கலந்திருக்கிறது. ஆக நீர்நிலைகளில் கலந்த மருத்துவ கழிவுகளை அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் உண்ணாத வகையில் தண்ணீர் அருந்தாத வகையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யும் பணியும் காவல்துறை தரப்பில் செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இருப்பினும் முடிந்த அளவிற்கு அந்த மருத்துவ கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசும் நிலை உருவாகியுள்ளதன் காரணமாக உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை அகற்ற வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பாலமுருகன். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி மருது.